இன்னோட 7 மணிக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மணி இட்லி, சாம்பார், மெதுவடை இது எல்லாத்தையும் சேர்த்து அடிப்போம். துண்டு துண்டாக கட் பண்ணலாம். அதெல்லாம் சொல்லி நீட்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி தான் மக்கள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கழுவிட்டு போயிடும். அம்மாவுக்கு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லையா காலம் 65ஓட அப்படியே இந்த எலுமிச்சி மரத்தை புரிஞ்சு சாப்பிட்டு அதோட வெங்காயத்தை கடிச்சுன்னு இன்னும் பயங்கர டேஸ்ட் இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மைதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் கோட்டையின் கோயில் திருநீருங்க. நேற்று பௌர்ணமி, கோயிலுக்கு போக முடியல, கொஞ்சம் வேலைங்களா. மொபைல் கடை வச்சுக்கிறேன், சர்வீஸ் கடை. கொஞ்சம் வேலை இருந்தாலும் போக முடியல. அதனால சரி காலையில் திருநீர் கட்டிட்டு போகலாம். உடனே கோட்டையின் சாமியப்பா, நீங்கள் தான்ப்பா பக்கவலமாக இருந்து நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தான்ப்பா வழி நடத்தணும். கோட்டையின் சுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றி. மக்கள் காலையில் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தக்காளி சாம்பார், அப்புறம் மெதுவடை, அப்புறம் செவ்வாழைப்பழம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய காலை உணவுங்க. அதாவது நீங்கள் காலையில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரமாவது வார்ம் அப் பண்ணுங்கள், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனாலும் யூடியூப் படித்து பாருங்கள், அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தயவு செஞ்சு வார்ம் அப் செய்யுங்க. நம்ம உடம்புல வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. நல்ல கொழுப்பு பிரச்சனை இல்லை, கெட்ட கொழுப்புக்கு வந்து நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அதை கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் காலையில் டெய்லி ஒரு 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா தோட்டத்தில் கொஞ்சம் வேலை செய்வேன், அது அப்படியே ஈவன் ஆகிக்கும். சரிங்க, காலையில் அப்படியே இட்லி சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியாக, கொஞ்சம் இட்லி கெட்டியாக இருக்குது. மெதுவடை இன்னோட 7 மணிக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு, 9:45 ஆயிடுச்சு. லைட்டாக தான் சூடாக இருக்குது, இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுன்னு இருக்கு. இட்லி, சாம்பார், மெதுவடை இது எல்லாத்தையும் சேர்த்து அடிப்போம். காலை சாப்பாடு அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி ஜாலியாக சாப்பிட்டு காலையில் இட்லி சாம்பாரோட இட்லி சாப்பிட்டு, மெதுவடை சாப்பிட்டு, பழம் சாப்பிட்டு, அப்படியே வேப்ப மரத்தடியை போய் கட்டில் போட்டு தூங்கினா அப்படியே சொர்க்கமாக சுகமாக இருக்குங்க. சொர்க்கமாக இருக்கும். என்ன பண்ணுறது, வேலைக்கு போகணுமே. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு காலைங்காட்டி வேப்ப மரத்தடியை கட்டில் போட்டு தூங்கணுங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பாக அதே வீடியோவில் கட்டுறேன். சரிங்க, சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். காலை உணவு முடிச்சாச்சுங்க. அதாவது ஃபைனலாக செவ்வாழைப்பழத்தோட காலை உணவு நிறைவு பெற்றது. நைட்டு காலம் கிடச்சுன்னா காலம் 65 பண்ணலாம். இப்போ நான் வேலை கிளம்பியாச்சுங்க. மொபைல் நிறைய சர்வீஸ் இருக்குது, போய் பண்ணி முடிப்போம். 8 மணி நேரம் கழித்து மக்கள் இப்போ சாயந்தரம் மணி 6, 6:30 ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காளான் 65 தான் செய்கிறோம். புரட்டாசி மாதம் வந்துருச்சு.
அதனால நம்ம நான்வெஜ்ஜாவது சிக்கன் மட்டன் எதுவும் செய்ய முடியாது. சரி, அதனால டெய்லி சில்லி சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. இப்போ கூட நாமக்கல் போயிட்டு தான் வந்தேன். பல சில்லி கடையை வந்து தாண்டி தான் வந்தேன். சரி, காளான் சில்லி செய்யலான்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அது தேவையான பொருள் 2 காளான் பாக்கெட்டுங்க, எண்ணெய் 1/2 லிட்டரு. இது வந்து காளான் சில்லி பவுடர். அதாவது காளானுக்கும் போடலாங்களா, மீனுக்கும் போட்டுக்கலாங்களா, என்ன பல வந்து பாவக்காய் சில்லி, புடலங்காய் சில்லின்ட்டு எல்லா சில்லியும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். கொத்தமல்லி தலைங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு காஞ்சி போச்சு. அதுக்குள்ளே நம்ம தோட்டத்துலேயே பொரிச்ச கறிவேப்பிலை தலை. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கடைசியாக இது காலிஃப்ளவர் சில்லி மேலே போட்டு வெங்காயம் சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக எலுமிச்சை பூண்டு புளிஞ்சு விட்டு ஜாமுன்னு சாப்பிட்லாங்க. ஓகே, இப்போ போய் காளானை கழுவுவோம். கழுவுறது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற தோலையும் இங்கே இருக்குது ஃபுல்லாக ஊரியா. கல்ஸ் இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை எல்லாமே எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும், இந்த மாதிரி எல்லா காளானும் இதே மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். கல்ஸ் இப்போ எல்லா காளானையும் சுத்தம் பண்ணியாச்சுங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டோம். காளானை பீஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இஞ்சி பூண்டை வச்சு கொட்டி எடுத்துடலாம். கல்ஸ் இப்போ வந்து இந்த சின்ன உரலில் இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா கொட்டி எடுத்துக்கலாம். கல்ஸ் காளானை ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிக்கலாம். பீஸாக துண்டாக கட் பண்ணால் காளான் சில்லி நீட்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி தான் மக்கள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் காளான் சில்லி பவுடரை கட் பண்ணி அப்படியே கொட்டிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாம் அனைத்துமே இதில் கலந்துருக்குங்க. நம்ம எதுவும் கலக்க தேவையில்லை. அதனால உப்புக்கு இது போட்டோம்னா அப்புறம் சாப்பிட முடியாது. காரம் போட்டாலும் அதிக காரம் ஆகிடும், ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. ஏதோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ பவுடர் போடுறோம்னு தெரியும். ஏன் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கழுவிட்டு போயிடும். ஓகேவா? மக்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு. வந்துடலாமா இல்லை கொஞ்சம் கொதிக்கிட்டுனா? அதான் எண்ணெய் கொதிக்குது. கூற போயிடுது, மேலே இது பட்டுற போகுது. மக்கள் ஃபஸ்ட் டைமு கஷ்டப்பட்டு தான் இதை காளான் சில்லி எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும். செம்ம டெஸ்ட்டாக இருக்குதுப்பா. ஷூட் பண்ணு. கேமராமேனுக்கு ஒன்று கொடுத்தாச்சுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியே எங்கே போடுறது அப்படியே ஜம்முன்னு. ஓகே மக்கள், இப்படி நல்லா புளிக்கணும் காளான் சில்லி வித் கறிவேப்பிலை. அப்போ தான் வந்து எல்லாம் கலக்கும்.
நல்லா வெந்திருக்கா? ஓகே, இப்படி மறு வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடு. அப்பதான் டேஸ்ட்டு. கொத்தமல்லி தலை போட்டிருக்கிறேன், கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். கல்ஸ் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வெங்காயம் எதுக்கு இடையில இடையில சாப்பிட்றதுனா, கொஞ்சம் அதிக நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா டேஸ்ட்டு போயிடும். வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் பழையபடியே மறுபடியும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் வெங்காயம் இடையில சாப்பிட்றது. ஃபஸ்ட்டில் திங்கிறப்ப எப்படி அந்த டேஸ்ட் இருக்குதோ கடைசி வரையில் வெங்காயம் சாப்பிட்டே இருந்தால் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் வெங்காயம் சாப்பிட்றது. சரி, ஓகே, சாப்பிடுங்க. கல்ஸ் இப்போ பாருங்கள், நைட்டு 8:30 ஆயிடுச்சு. அப்படியே இயற்கையாக அப்படியே இருட்டாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நிலா வந்து மறைஞ்சிருச்சு, வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நேற்றா பௌர்ணமி இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே இந்த இயற்கை சூழ்நிலையில் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே வெட்ட வெளியில் இப்படி உட்காந்துக்கிட்டுங்க. மாட்டு கொட்டாய்கிட்ட உட்காந்துக்கிட்டோம். அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குது. அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்கா? சரி, கேமராவில் காட்டக்கூடாதாம்மா, கேள்வி முடிஞ்சிச்சு. சரி, சாப்பிட்டுட்டோம். அக்காவசி இப்போ தான் நான் சாப்பிட்றேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்பா, அம்மா, என்னுடைய மனைவி இது எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ தான் நான் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு தெரில. லெமன் புளிக்கட்டுமா? எலுமிச்சை பழம் புளிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். செமையாக இருக்கு. பிகாஸ் நான் கூட என்னமோ நினச்சேன், மொறு நல்லா இருக்கு. இல்லையா, காளான் 65ஓட அப்படியே இந்த எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு சாப்பிட்டு அதோட வெங்காயத்தை கடிச்சோன்னே இன்னும் பயங்கர டேஸ்ட் இருக்கு. மீன் நல்லா தான் இருக்குங்க. இந்த காளானுக்கு பொறுத்த சில்லி பவுடரில் நாங்கள் எந்த ஒரு இதுவுமே கலக்கலைங்க. அதாவது காரமாக இந்த மிளகாத்தூள், உப்புக்கு இது எதுவுமே கலக்கலைங்க. எதுவுமே கலக்கூடாதுன்னு சொன்னாங்க கடைக்காரரும். எதுவுமே கலக்கல. சூப்பராக கரெக்டாக இருக்குது. காரம் சரி, உப்பும் சரி, எல்லாம் சூப்பராக இருக்குது. இனிமேல் ஒரு ரூபாய் காளான் 65 சாப்பிட்டு அப்படியே இந்த வெங்காயத்தை கடிச்சா இந்த இயற்கையான அந்த சூழ்நிலை, அப்பா அம்மாவோட மனைவியோட அப்படியே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்குதுங்க. அப்படியே காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தான் முத்தில். நேற்றா பௌர்ணமி, இன்னைக்கு வெளிச்சமே இல்லை. நிலா பண்ணிட்டாரு, நம்மளுக்காக நிலா வந்துருக்குறாப்புல. சொன்னா ஓகே மக்கள், இங்கே தப்பிச்சு ஓடுறேன். பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ், வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து நீட்டாக காளான் 65 நல்லா நீட்டாக சமைச்சு சாப்பிட்டோங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்பாவோட, அம்மாவோட, ஒய்ஃபோட, நான் எல்லாம் 4 பேர் ஜாலியாக. நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்படி கட்டலில் உட்காந்து இங்கே சாப்பிட்லான்னு நினச்சேங்க. ஏன்னா வந்து அப்பா வந்து இங்கே சாப்பிடக்கூடாது, மாட்டு கொட்டாயில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. அங்கே உட்காந்தா தான் மரத்தடி வந்து சூப்பராக இருக்குன்ட்டு கீழே வந்து மாட்டு கொட்டாய் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்து தான் நம்ம சாப்பிட்டோம். அது அப்படியே ஜில்லுன்னு அந்த காற்று அடிச்சது அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே கூட கொஞ்சம் காற்று வந்து எல்லாம் காம்பவுண்ட் சுவர் இருக்கிறதுனால எல்லாம் மறைச்சிச்சு. அங்கே போய் ஜாலியாக உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக அப்பா அம்மாவோட, ஒய்ஃபோட நல்லா ஜாலியாக சாப்பிட்டோங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே மக்கள்ஸ், இது புரட்டாசிங்கிறனால தான் எல்லாமே சைவ வீடியோவாக போட்டுட்ருக்கேன். புரட்டாசி முடிஞ்சோடனே நான்வெஜ் வீடியோ பட்டையை கலப்புவோம். ஓகே மக்கள்ஸ், நான் வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வீடியோ போடுவேங்க. அதாவது நான் வந்து போன வீடியோவில் மதியம்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் எல்லா வீடியோவும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் விடிய காலையில் 5:30க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க. எல்லா வீடியோவும் நான் வந்து விடிய காலையில் 5:30க்கு வீடியோ போட்டுருவேன். திங்கள் வியாழன் 2 நாள் வீடியோ போட்டுருவேன். அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடிஞ்சாலும் நான் மற்ற நாள் சனி ஞாயிறு வீடியோ போட முடிஞ்சாலும் போடுறேன். மொத்தத்தில் வாரத்துக்கு 2 வீடியோ, வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் விடிய காலையில் 5:30க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்க மக்கள்ஸ், வீடியோ லென்த்தாக போயிடும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள்ஸ். கொஞ்சம் வீடியோவை லென்த்தாக வராமல் அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு வரேன். 10 நிமிஷம் 11 நிமிஷத்துக்கு மேலே எல்லா வீடியோவையும் போடுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாய்.